ஒத்துழைப்பு கொடுப்பானேயானால் நன்மையுடைய விஷயத்தில கண்டிப்பா இந்த சமுதாயம் வளர்ச்சி பெறக்கூடிய சமுதாயமாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ஊர்ல என்னென்ன பிரச்சனை நடந்தா என்ன, நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தா என்ன, நம்முடைய தொழில் சரியாக இருக்கிறதா, நம்ம சரியா நமக்கு என்ன செய்யுது வியாபாரம் நடக்குதா, அதோட போயிடலாம் நினைக்கிறோம். நல்லா நம்ம விளங்கணும். ஒரு நாட்டில் உள்ள ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னால், ஒரு நாடு கடன் வாங்குறது என்று சொன்னால் அந்த கடனில நாமும் கூட்டாளி தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 3 லட்சம் கடன் ஏறத்தாழ இருக்குது அப்படின்னா நம்ம தலையில கொஞ்சம் கடன் இருக்குதுன்னு தான் அர்த்தம். நம்மளும் பின்னோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு குடும்பத்துல தந்தைக்கு வரக்கூடிய கஷ்டம் அந்த குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் தான். இல்ல தந்தை சிரமப்பட்டுட்டு போறாரு, நம்ம என்ன செய்யல எப்போதுமே நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த குடும்பமே சீர்குலைந்து போயிடும். ஆகையினால் ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியம். ஹிஜ்ரத்துடைய நேரத்துல சென்ற வாரம் கூட அந்த விஷயங்கள் சொன்னோம். ஹிஜ்ரத்துடைய நேரத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு